ஆரணி அருகே இடத்தகராறில் தனது ஆடையை கிழித்து மானபங்கப்படுத்தியதுடன் தடுக்க வந்த தனது கணவரையும் ராடால் தாக்கி கையை உடைத்த திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பசுபதி இணைப்பில் உள்ளார். பசுபதி வணக்கம். மேலும் விவரங்கள் என பதிவு பண்ணலாம். நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டம் பரவேடு அருகே உள்ள ராமநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கோவிந்தசாமி ராஜேஸ்வரி தம்பதிகளுக்கு கோபிகா தர்ஷன் என்ற மகனும் மகளும் உள்ளன. மேலும் ராமநாதபுரம் கிராமத்தில் கடந்த 40 ஆண்டுகள் மேலாக சுமார் 9 சென்ட் இடத்தை ராஜேஸ்வரி தரப்பினர் அனுபவித்து வருவதாகவும், தற்பொழுது அதே இடத்தை அதே கிராமத்தைச் சேர்ந்த திமுக ஒன்றிய அவைத்தலைவர் ஜெகநாதன் என்பவர் தற்பொழுது இந்த 9 சென்ட் இடத்தை நான் கிரயம் செய்துவிட்டேன் என்று கூறுவதாகவும், ஆகையால் இடத்தை காலி செய்துவிடு என மிரட்டி விட்டு சென்று விட்டன. நேற்று முன்தினம் திடீரென 9 சென்ட் இடத்தை தற்பொழுது அதே கிராமத்தைச் சேர்ந்த ஜெகநாதன் மற்றும் அவரது மகன் ராஜ்குமார், இரும்பேடு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் ரகு உள்ளிட்டோர் அங்கிருந்த கட்டிடங்களை அகற்றுமாறும், அந்த சீட்டெல்லாம் எடுத்து விடுங்க, இல்லைன்னா நான் இடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி உரிமையில் பேசி அவரது ஆடைகளை கிழித்து கோவிந்தசாமி ராடால் தாக்கி அவரை தையில் அடுக்கும்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கும் செய்யப்பட்டனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.